ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சயின்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான சுவாரஸ்யமான ஒரு கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் தேட போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க, சொல்கிறேன்ப்பா. நெருப்பு பற்ற வைப்பான் என்னம்மா? ரொம்ப சுத்த தமிழில் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை. அதாவது லைட்டர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச லைட்டர், அதில் இருக்க கேஸு ஃபுல்லாக நெருப்பு பிடிச்சி எரியறதில்ல. இதுதான் கொஸ்டின். அது ஏன் அப்படிங்கிறதுக்கு தான் ஆன்சரை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? நெருப்பு பற்ற வைப்பான், அதாவது லைட்டரில் இருக்க கேஸ் ஏன் ஃபுல்லாக தீப்பிடிச்சு எரியாமல் இருக்குது? இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பாயிண்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதுக்கு உள்ளே இருக்க ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறனால அந்த லிக்விட் அங்கே இருக்குது. அதாவது ப்ரெஷர்னால் அழுத்தம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த லிக்விடு ஃபுல்லாகவே திரவ வடிவத்தில் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ரீசன். அடுத்து மூணாவதாக என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரூம் டெம்பரேச்சரை விட அங்கே இருக்கிற ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறனால உள்ள ஆக்சிஜன் போக முடியாது. ஸோ அந்த லிக்விட் காற்றோட காற்றாக கலக்காமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன். அடுத்ததாக நாலாவதாக என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே அந்த லைட்டரில் எரியக்கூடிய ஸ்பார்க்கு அது எரியிற இடத்துல மெட்டல் நல்ல கெட்டியாக பொருத்தியிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, அந்த ஸ்பார்க் எரியும் போது வர வெப்பம் உள்ளே போகிறத தடுக்குது அந்த மெட்டல். ஸோ அதனால் என்ன ஆகும், அந்த லிக்விடு சீக்கிரமாக கேஸ் ஆகாமல் இருக்கிறதும் அந்த உள்ளே இருக்க லிக்விடு தீப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த மெட்டல் தாங்க ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ரீசன் எல்லாம் தான் நம்ம லைட்டரில் இருக்க கேஸ் ஃபுல்லாக தீப்பிடிச்சு எரிய விடாமல் பார்த்துக்குதுங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வியூவர்ஸ், தமிழன்னை வரலாறு சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வியூவர்ஸ்.